இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் ப்ரூவ் பண்ணணும். அதாவது ட்ரையாங்கிள் பிஎஸ்டி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ட்ரையாங்கிள் பிஎஸ்டின்றது ஸ்மாலர் ட்ரையாங்கிள், பிக்யூஆர்ன்றது பிக்கர் ட்ரையாங்கிள். இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலராக இருந்ததுன்னா அந்த டூ ட்ரையாங்கிள்ஸோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸுக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். இந்த டூ ட்ரையாங்கிள்ஸை ஆஸ் இட் இஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ரேஷியோ எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ் எடுத்துக்கலாம். டூ வெர்டிஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டூ வெர்டிஸ். ஸோ பிஎஸ் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு எஸ்டி பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு பிடி பை பிஆர். இப்படி தான் நம்ம ரேஷியோ எடுக்கணும். இதில் எஸ்டி பை கியூஆர் அதாவது மிடில் ரேஷியோ கொடுக்கல, அதனால் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டூ ரேஷியோஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் டினாமினேட்டர் வேல்யூ அதாவது பிக்யூ வந்து பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பிஆரோட வேல்யூ பிடி ப்ளஸ் டிஆர். இப்போ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிஎஸோட வேல்யூ 2, அதே மாதிரி எஸ்கியூவோட வேல்யூ 1. டினாமினேட்டரில் 2 + 1 வரும். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் 4 + 2 டினாமினேட்டர் வேல்யூ இருக்கும். பிடியோட வேல்யூ 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2/3 இஸ் ஈக்குவல் டு 4/6 வரும். 4/6 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2/3 வரும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது PS by PQ is equal to PT by PR. Ratio of the corresponding two sides of the triangles are equal. இந்த டூ ட்ரையாங்கிள்ஸோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டூ ட்ரையாங்கிள்ஸோடைய ஒன் ஆஃப் த ஆங்கிள் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ்க்கும் காமனாக இருக்கிற ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இப்போது சைடு ஆங்கிள் சைட் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி, அதாவது ஆல்ரெடி நம்ம டூ சைட்ஸ் ஓட ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் ஈக்குவல், therefore triangle PST is similar to triangle PQR by using SAS similarity.